மனோஜோட கூட இருக்கிற ஆளுகளே சேர்ந்து ஒரு குழியை பறித்து மனோஜை உள்ளே தள்ளிவிட போகிறாங்கன்னு நினைக்கிறவங்க நம்ம வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மனோஜுக்கு பார்த்துருக்கிற பொண்ணோட அம்மா பணமெல்லாம் கொடுத்து மனோஜ் கொஞ்சமாவது மனசு மாறுறப்போ பணத்தை கொடுத்து கரெக்ட் பண்ணி கல்யாணத்து வரைக்கும் கொண்டுட்டு போய் கல்யாணம் மட்டும் பண்ணிட்டா போகுது அப்படிங்கிற மோட்டிவேட்டில் அவங்க கொண்டுட்டு மனோஜை பயங்கரமாக கவனிச்சிட்ருக்குறாங்க. கூட இருக்கிற மொட்டை அந்த பிஏ பொண்ணு எல்லாரும் சேர்ந்து வெளிநாடு போகலாம், ஃபாரின் ட்ரிப்பு போகலாம், பணக்காரனாகலாம், கோடீஸ்வரனாகுவீங்க அப்படின்னு சொல்லி மனோஜ் சந்தேகப்படுறப்ப போட்டு பூஸ்டப் பண்ணி மனோஜை ஒரு வழியாக சம்மதிச்சிடுறாரு கல்யாணத்துக்கு. சிந்தாமணியோட வீட்டுக்காரரும் ரேகாவோட கல்யாணத்தை பார்த்துட்டு அவங்க ரொம்ப மனசொடைஞ்சு போய் திரும்பி போகிறாங்க. அப்போது வீட்டுக்கு சிந்தாமணியும் அவங்க வீட்டுக்காரரும் ஒன்றா தான் போகிறாங்க. ஆல்ரெடி தனித்தனியாக இருந்தவங்க இப்போ ஒரே வீட்டுக்கு தான் போகிறாங்க. அவங்க வீட்டுக்காரர் சிந்தாமணிக்கு ஆறுதல் சொல்லிகிட்ருக்காரு. சிந்தாமணி விடு சிந்தாமணி, அவளுக்கு பிடிச்ச வாழ்க்கையை தேர்ந்தெடுத்துக்கிட்டா, நம்ம அவளுக்கு இன்னும் பெஸ்ட்டாக கொடுக்கணும்னு நினச்சோம். ஆனால் அவள் அதுதான் பிடிச்சிருக்கு, அதை விட்டு நான் வரமாட்டேன்னு சொல்கிறப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? சரி மனசை தேர்த்திக்குவோம், நம்ம பொண்ணு ஆசைப்பட்டுட்டா அப்படின்னு சொல்லி நீ நம்மளோட மனசை மாற்றிக்க வேண்டியதான் சிந்தாமணி. நம்ம 2 பேரும் தனித்தனியாக இருந்து ரேகாக்காகத்தான் இத்தனை பாடுவிட்டு சம்பாரித்தோம். ஆனால் அவள் இப்படி போவான்னு கனவுல கூட எதிர்பார்க்கலையேங்க அப்படின்னு சொல்லி சிந்தாமணி பயங்கரமாக அழுன்னு அழுகிறாங்க. பரவாயில்ல சிந்தாமணி விடு, யாருக்கு பண்ணுனா பாவமோ, கொஞ்சம் நெஞ்ச பாவமாக பண்ணியிருக்க நீயும். அந்த பாவமெல்லாம் சேர்த்து வச்சு தான் நம்ம பொண்ணோட கழுத்தில் தாலி ஏறுறதை நம்மளால் பார்க்க முடியாமல் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி பரவாயில்ல, இனிமேலாவது இந்த தப்பான காரியத்தையெல்லாம் விட்டுட்டு பொண்ணோட வாழ்க்கை நல்லாகட்டும்னு பொண்ணு மாப்பிள்ளையும் கூட்டிகிட்டு நம்ம சந்தோஷமாக வச்சுக்கலாமா அப்படிங்கிறாங்க. என்னங்க நீங்கள் நினைக்கிறீங்க? என் பேச்சை கேட்டு கல்யாணம் பண்ணாதவளை நான் கூட்டிகிட்டு சொகுசாக வச்சுருக்கணுமா? போனால சத்யா போதுன்னு போனால அவங்களோடவே அந்த ஒன்று கொடுத்தனத்துலேயே 4 கெட்டுங்கிற ரூம்லேயே படுத்து கஷ்டப்படட்டும். இங்கே எவ்வளோ செல்லமாக இருந்தா, எவ்வளோ சொகுசாக இருந்தா, அதையெல்லாம் யோசிச்சாளா? அதுக்கும் மேலே நம்மளோட பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னு யோசிச்சு பார்த்தாளா? அந்த பாடு விட்டு வெளிநாடு கட்டி படிக்க வச்சு இப்போ என்னத்துக்கு ஆச்சுங்க அப்படின்னு சொல்லி சிந்தாமணி அழுது புலம்பிக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க வீட்டுக்காரர் என்ன ஆறுதல் சொன்னாலும் சிந்தாமணி ஒரு மாதிரி டென்ஷனாகவே என்னை தனியாக விட்டுருங்க, நான் தனியாக யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனியாகவே புலம்புறாங்க. அவரும் கொஞ்சம் அவர் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறாரு. பொண்ணு இப்படி பண்ணிருச்சேங்கிறது என்ன கவலை இருந்தாலும் கொஞ்சம் மனசை மாற்றிக்க ட்ரை பண்ணுறாரு. இங்கே விஜயாவும் பார்வதி ஆண்டியும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த பார்வதி கிட்ட விஜயா சொல்கிறாங்க, இங்கே பார்வதி, மீனாவோட தம்பிக்கு கல்யாணம் ஆச்சுங்கிற சந்தோஷம் எனக்கு இருக்குதோ இல்லையோ, அதெல்லாம் ஒன்றும் விஷயமே இல்லை. ஆனால் அந்த சிந்தாமணியோட பொண்ணு சிந்தாமணிக்கிட்ட சொல்லாமையே கல்யாணம் பண்ணிக்கிச்சு பார், அதுதான் ஹைலைட்டு. சிந்தாமணியும் அழுதா பார்வதி, அதுதான் என் மனசுக்கு அப்படியே குழுன்னு இருந்துச்சு அப்படிங்கிறாங்க பார்வதி கிட்ட விஜயா. இப்போ பார்வதி சொல்கிறாங்க, இங்கே விஜயா, என்னவோ இருக்கட்டும், நீ அடுத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்துட்டு சந்தோஷப்படக்கூடாது. இந்த பழக்கத்தை இதோட விட்டுரு விஜயா, இது ரொம்ப தப்பு. நமக்கு அந்த கஷ்டம் வர்றதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் அப்படிங்க. ஏய் என்ன பார்வதி சொல்கிற நீ? அவள் என்னை எவ்வளோ அழுக வச்சு பார்த்தா, என்னை எப்படிலாம் ஏமாத்தினா, என் வீட்டை ஆட்டை போடுறதுக்கு என்னென்னவெல்லாம் பிளான் பண்ணினவ தான் அவளுக்கு போய் என்ன பரிதாபம் பார்க்க சொல்கிறியா? சிந்தாமணியும் அழுகாத, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு என்னை போய் ஆறுதல் சொல்கிறியா அப்படிங்கிறாங்க பார்வதி. நீ ஆறுதல் சொல்ல வேண்டாம் விஜயா, அதுக்காக சந்தோஷப்படாமல் இரு. அடுத்தவங்க கண்ணீர் விடுறத பார்த்துட்டு என்னைக்கு சந்தோஷப்படக்கூடாது அப்படிங்கிறாங்க. ஏய் போ பார்வதி, உங்கள்கிட்ட போய் நான் சொன்னேன் பாரு, நான் இன்னொரு வேற யார்ட்டாவது சொல்லியிருக்கலாம். போ நீ உங்கள் வீட்டுக்கு போ, நானும் ரெஸ்ட் எடுக்கிறேன். நீயும் காலையிலேருந்து அலைஞ்சிட்டு வந்திருக்கிற, போய் ரெஸ்ட் எடு, அப்புறமா வர்றேன் அப்படின்னு சொல்லி பார்வதியை அவங்க அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. விஜயா வீட்டில் இருந்து மீனாவும் முத்துவும் கிளம்பிடுறாங்க. மீனா வீட்டுக்கு வந்த ரிலேஷன் எல்லாமே, இங்கே பாரு இவ்வளோ வசதியான பொண்ணு இங்கே எப்படி இருக்கும் இந்த சின்ன வீட்டில் ஒன்று கொடுத்தனத்தில் அப்படின்னு பேசுகிறத கேட்ட மீனாவோட அம்மாவுக்கு ரொம்ப கவலையாயிருது. மீனா அப்புறம் சத்யாவோட அக்கா எல்லாருமே சரி நான் வீட்டுக்கு போகிறோம், நீங்கள்லாம் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு ரேக்காட்ட போய், ரேக்கா இங்கே பாரு
பாரு வீடெல்லாம் கொஞ்சம் சின்னது தான், ஆனால் எங்கள் அம்மா வந்து எங்களை பார்த்துக்கிறத விட 4 மடங்கு நல்லா உன்னை பார்த்துக்குவாங்க ரேகா. நீ எதுனாலும் தயங்காமல் உங்கள் அம்மா மாதிரியே நினச்சிக்கோ எங்கள் அம்மாவை அப்படின்னு சொல்லி சத்யா கிட்டையும், சத்யா பார்த்துக்கடா ரேகாவை நல்லா பார்த்துக்கோ, உன்னை நம்பித்தாண்டா வந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி மீனாவும் முத்துவும் அட்வைஸ் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க. வெளியே வந்து அவங்க அம்மா கூட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது ரிலேஷன் எல்லாருமே 1 by 1 கிளம்பி போயிட்டாங்க. மீனாவோட அம்மா சொல்கிறாங்க மீனா கிட்ட, ஏம்மா மீனா, சத்யாவையும் ரேகாவையும் ஒரு நல்ல வீடாக பார்த்து வாடகைக்கு, இப்போதைக்கு நம்ம அதை தான் பண்ண முடியும், ஒரு வாடகைக்கு நல்ல வீடாக பார்த்து குடி வச்சிடலாமா? நான் இன்னும் கொஞ்சம் 2 மணி நேரம் சேர்த்து பூ கட்டி கூட அந்த வாடகை காசை கொடுத்துட்றேன் மீனா, நீ என்ன சொல்கிற அப்படிங்கிறாங்க. முத்து இருந்துட்டு, என்னத்த ஏன் இப்படி முடிவு பண்ணுறீங்க? உங்கள் கூட அவங்க இருக்கிறது பிடிக்கலையா அவங்களுக்கு? ஏங்க அத்தை இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படின்னு முத்து கேட்கும். மாப்பிள்ளை, என் கூட இருக்கிறது பிடிக்கலன்னு நான் சொல்லுவேனாங்க மாப்பிள்ளை, என்னை பற்றி உங்களுக்கு தெரியாதா? ஆனால் என்ன, அது வசதியான வீட்டு பொண்ணு, அந்த வசதியெல்லாம் நம்ம வீட்டில் ஏற்படுத்தி கொடுக்க முடியாது. எங்காவது நல்ல பக்கமாக நல்ல வீடாக பார்த்து அவங்களுக்கு கொடுத்துர்லாமா அப்படிங்கிறாங்க. மீனாக இருந்துட்டு, அம்மா நம்ம வீட்டில் என்னென்னவெல்லாம் அந்த பொண்ணு கம்ஃபர்டபுளாக இல்லையோ அதையெல்லாம் மாற்றலாம்மா, நம்மளாம் சம்பாரித்து ஒரு புது வீடு கட்டி போகலாமா, ஒன்றும் வாடகைக்கெல்லாம் எடுக்க வேண்டாம், அந்த பொண்ணு பார்த்து இப்படி எடுத்துக்கலான்னு சொல்லிச்சுன்னா சந்தோஷமாக போகட்டும் சத்யாவும் ரேகாவும், நீயா அவங்கள கொண்டே விட நினைக்க வேண்டாம்மா, அந்த பொண்ணு நம்ம எல்லாத்தையுமே வேணும்னு தான் நினைக்குது, நீங்கள்லாம் கிடைச்சதே எனக்கு ஒரு பெரிய உறவு, நான் இவ்வளோ நாள் தனியாகவே ஒன்றா அம்மா கூட இல்லைனா அப்பா கூடன்னு தனியாகவே இருந்தேன், இப்போதே எனக்கு இவ்வளோ உறவு கிடச்சிருக்குதுன்னு அந்த பொண்ணு அவ்வளோ சந்தோஷப்படுதுமா, திருப்பியும் கொண்டு போய் தனி வீட்டில் சத்யா ரேகாவை மட்டும் விடுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லைம்மா, அந்த பொண்ணாக போகிறேன்னு சொல்லிச்சுன்னா கண்டிப்பாக எடுத்து வச்சிடலாம், இவரை கூட நான் பார்க்க சொல்கிறேன் அப்படின்னு மீனா சொல்லவும், அவங்க அம்மா அப்படி சொல்கிறியா மீனா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, இதை நினச்செல்லாம் நீ டென்ஷன் ஆகாத, 1000 பேர் 1000 சொல்லுவாங்க, ஒரு கல்யாணத்துக்கு வந்தால் அவங்களால வாய வச்சுட்டு சும்மா எல்லாம் இருக்க முடியாது, கண்டதையும் சொல்லி கல்யாணத்து வீட்டுக்காரரை குழப்பி விடுறதுக்குன்னே நிறைய ஆளுக கங்கணம் கட்டிகிட்டு இருக்காங்க அத்தை, நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்காதீங்க, எல்லாம் பார்த்துக்கலாம், சத்யாட்ட நான் பேசிக்கிறேங்க அத்தை அப்படின்னு முத்து சொல்லவும், சரிங்க மாப்பிள்ளை நீங்கள் சொன்னால் சரியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவும் சம்மதிச்சிடுறாங்க இவங்களோட முடிவுக்கு. இதோட கல்யாணத்தில் மிகப்பெரிய ட்விஸ்ட் நடக்க போகுது. மனோஜோட மாமியார் ஆக போகிறவங்க, மாப்பிள்ளை நாளைக்கு எல்லாமே ரெடி ஆயிருங்க மாப்பிள்ளை, நல்ல கல்யாணம் வருது, அதனால் சீக்கிரமாக உங்களுக்கு என்னென்ன மேக்கப்பு என்னென்ன மாதிரி வேணுமோ எல்லாம் பண்ணிக்கோங்க, பொண்ணுக்கு நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் பொண்ணை பற்றி எந்த வரையும் பண்ணிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜை ரெடியாகி இருக்க சொல்கிறாங்க. இன்னொரு 4-5 நல்ல கல்யாணம்னு சொல்லி மனோஜும் அதுக்கு ஏதாவது ட்ரிம் பண்ணலாம் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த மொட்டை நல்லா ஐடியா கொடுத்துட்ருக்காரு. நல்ல கோட் ஷூட் எடுங்க சார் அப்படின்னு சொல்லி அதை எடுத்து நல்ல ஹேர் ஸ்டைலிஷ் பண்ணி இப்படியும் ஒரு வேலையாக மனோஜும் பார்த்துக்கிட்டே இருக்கார் அவரோட கல்யாணத்துக்காக. ஆனால் அங்கே மேக்கப் ஆர்டிஸ்டாக நம்ம ரோஹிணியும் டெக்கரேஷனாக்கு மீனாவும் வருவாங்கங்கிறது மனோஜுக்கு எதிர்பார்க்காத ட்விஸ்ட். அது மட்டும் இல்லாமல் கேட்ரிங் ஆர்டர் ஸ்ருதி தான் பண்ண போகிறாங்க. இதையெல்லாம் வச்சு மனோஜோட கல்யாணத்தில் ஒரு பெரிய காமெடி நடக்க போகுது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.